கோவை புளியங்குளம் விநாயகர் கோவிலில் அதிகாலையிலேயே திரளான பக்தர்கள் தரிசனம். 2 டன் மலர்களுடன் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த முந்தி விநாயகர். உலக அமைதியை நாடும் வாசகம் பதித்த விநாயகரின் மணல் சிற்பம். பூரி கடற்கரையில் சுதர்சன் பட்நாயக் வடிவமைத்த மணல் சிற்பம் காண சுற்றுலா பயணிகள் ஆர்வம். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சிறப்பு பூஜை. கோவில் திருக்குளத்தில் தீர்த்தவாரி வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் திரண்டு வழிபாடு. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி புனேவில் விநாயகர் கோவிலில் களை கட்டிய கொண்டாட்டம். பந்தலில் நிறுவ மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்ட விநாயகர் சிலை. பாரிஸில் நடந்த பாராலிம்பிக் போட்டியில் பங்கேற்று பதக்கம் வென்று நாடு திரும்பிய வீரர் வீராங்கனைகளுக்கு உற்சாக வரவேற்பு. பூமாலை சூட்டியும் தோளில் தூக்கி வைத்து கொண்டாடியும் குடும்பத்தினர் மகிழ்ச்சி. அமெரிக்காவில் தி பேங்க் ஆஃப் நியூயார்க் மெலன் கார்ப்பரேஷன் நிறுவன அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் முதலீட்டாளர்களுக்கான வாய்ப்புகள் குறித்து ஆராய்வது குறித்து விவாதித்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. சர்ச்சைக்குரிய சொற்பொழிவு விவகாரத்தில் தலைமை ஆசிரியர்களை மட்டும் தண்டித்ததாக சீமான் கண்டனம். அரசின் தவறுதலுக்கு கடைநிலை அதிகாரிகள் பலியாகுவதுதான் திராவிட மாடலா என்று கேள்வி. சென்னையில் அரசு பள்ளியில் மகாவிஷ்ணு பேசியது ஆன்மீக சொற்பொழிவு அல்ல, சனாதன சொற்பொழிவு. திருச்சியில் துரை வைகோ பேட்டி. திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோவிலில் 150 கிலோ பிரம்மாண்ட கொழுக்கட்டை படையல். பிள்ளையார்பட்டி தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம். சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றுவிட்டு வெற்றிகரமாக தரையிறங்கியது ஸ்டார்லைன் விண்கலம். சுனிதா வில்லியம்ஸ் அடுத்த ஆண்டுதான் பூமிக்கு திரும்புவார் என நாசா மீண்டும் விளக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.